ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஹெடிங் பாருங்கள். அதாவது ரெசிப்ரோக்கல் கிராஸ். ரெசிப்ரோக்கல் கிராஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிமாற்ற கலப்பு அப்படின்னு பேர். ரெசிப்ரோக்கல் கிராஸ்னால் பரிமாற்ற கலப்பு என்று பெயர். இதை பார்த்தீங்கன்னா இன் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் த டால் பிஏ பிளான்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு டால்னா உயரமான பட்டாணி தாவரத்தை ஏற்றுக்கிறோம். வேர் பாலினேட்டட் வித் பாலன்ஸ் ஃப்ரம் ஏ ட்ரூ ஃப்ரீடிங் டுவார் பிளான்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டால் பிளான்ட்டையும் ஒரு டுவார் பிளான்ட்டையும் குட்டை தாவரத்தையும் இணைக்கிறோம். ஒரு டால் பிளான்ட்ஸையும் ஒரு குட்டை தாவரத்தையும் உயரமான தாவரத்தையும் ஒரு குள்ளமான தாவரத்தையும் இணைக்க சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து தூய ட்ரூ ஃப்ரீடிங்னா என்னது? தூய கலப்பு. ட்ரூ ஃப்ரீடிங்னா தூய கலப்பு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வாஸ் ஆல் டால் பிளான்ட்ஸ். ரிசல்ட் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உயரமான தாவரமாக கிடைக்கும். எல்லாமே உயரமான தாவரமாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு தாவரம் சொன்னாங்க இல்லைங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு டால் பிஏ பிளான்ட்ஸ் அண்டு ஒரு டுவார் பிளான்ட்ஸ். அப்போ நம்ம வந்து பேரண்ட் எடுக்கலாம். பேரண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸில் வந்து ஒரு டால் என்று ஒரு டுவார்ஃப் ரெண்டு தாவரத்தை எடுத்துக்கிறோம். இதில் ரெசிப்ரோக்கல் கிராஸ் பண்ண போகிறோம். ரெசிப்ரோக்கல் கிராஸ்னால் என்னது? பகுப்பாய்வு, அதாவது பரிமாற்ற கலப்புன்னு பேர். இப்போ டால் பிளான்ட்ஸ்ன்றாங்களா, அதுக்கு குறியீடு வந்து கேபிட்டல் டி. இதுக்கு வந்து ஸ்மால் டி. இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இது டாமினன்ட், ஃபுல் டாமினன்ட், இது வந்து ஃபுல் ரெசசிவ். ஆனால் ரெண்டு பிளான்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கேமீட் எடுக்கணும். கேமீட் ஃபஸ்ட்டு வந்து கேமீட் வாங்கிக்கோங்க. கேமீட்ஸ். அப்போ ரெண்டு சேமாக இருக்கிறதுனால ஒரு கேபிட்டல் டி எடுத்துக்கோங்க. இன்ட்டு இது வந்து ரெண்டு சேமாக இருக்கிறதுனால ஒரு கேபிட்டல் டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் இணையுது. இணைஞ்சால் அந்த இணையில் கிடைக்கக்கூடிய தாவரம் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதுதான் கிடைக்கும். இது கிடைக்கும். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்கும். இது வந்து F1 ஜெனரேஷன். இது வந்து F1 ஜெனரேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆல் டால் பிளான்ட்ஸ் when the parental type were reversed the pollen, tall plants was used to pollinate dwarf PA plants which have only tall plants. The result was the same all tall plants. என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் வந்து செல்வம் இணையும் பொழுது, அதாவது ரிவர்ஸில் இணையும் சொல்கிறாங்க. அப்போ ரிவர்ஸ் சொல்லும் பொழுது கண்டிப்பாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிவர்ஸ்னால் வந்து பேக் கிராஸ் சொல்லுவாங்க. ரிவர்ஸ்னால் வந்து பேக் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ்னால் வந்து பேக் கிராஸ்னால் திரும்ப வருங்க. இப்போ F2 ஜெனரேஷன் போட்டுட்டு பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் டி இன்ட்டு ரிவர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். இங்கேயும் ஸ்மால் டி இங்கே கேபிட்டல் ஓகேங்களா? இப்போ செகண்ட் போல் போட்டால் செகண்ட் போல் போடும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் போலில் இங்கேயும் கேபிட்டல் டி, இங்கேயும் கேபிட்டல் டி, இங்கே ஸ்மால் டி, இங்கேயும் ஸ்மால் டி. இப்போ இது இணைஞ்சுன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ இது இணைஞ்சுன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. இது இணைஞ்சுன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ பாருங்கள் நாலுமே. இப்போ பாருங்கள் இந்த கடலுக்கு வந்து கேபிட்டல் ஸ்மால் டி. அப்போ இந்த டி எதை குறிக்கிறது? டாலை குறிக்கும். இதையும் டால் தான், இதுவும் டால், இது டால். அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய 4 பிளானுமே டாலாக இருக்கும். 4 பிளானுமே டாலாக. அது இதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ்டு, அதாவது ரெசிப்ரோக்கல் கிராஸ்னு பேர். இது பேர் வந்து ரெசிப்ரோக்கல் கிராஸ். அப்போ ஒரு டால் பிளானையும் ஒரு டுவார் பிளானையும் எடுத்து ரெசிப்ரோக்கல் கிராஸில் பண்ணோம்னா, ரிவர்ஸில் பண்ணோம்னா அங்கே வந்து 4 பிளானுமே என்னது டாலாக கிடைக்கும். 4 பிளான்ஸுமே எப்படி இருக்கும்? டாலாக கிடைக்கும்.
இது வந்து ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு மெண்டல் கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ மெண்டல் வந்து இது ஆய்வு செஞ்சு நாட் டிஃபரெண்ட். இது வந்து பாருங்கள், மோனோஹைபிரிட் கிராஸ் வேர் நாட் செக்ஸ் டிபெண்டன்ட். இது வந்து எதையும் டிஃபரெண்ட் பண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த ஜீன் ஃபார் பிளான்ஸ் ஹைட் ஹேஸ் 2 alleles. ஹைட்டு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு ஜீனில் வந்து 2 அல்லீல் இருக்கும். அது வந்து ஒன்று டால் ஒன்று டுவார்ஃபு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனோடைப் அண்ட் ஜீனோடைப் அனாலிசிஸ் கிராசஸ் கேஸ் பெட்வீன் பை செக்கர்-ஃபோர்ட் மெத்தட் பை பாருங்க 4 லைன் மெத்தட். அதாவது 4 லைனாக பிரியுது. 4 லைன் மெத்தட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ரெசிப்ரோக்கல் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால் பிளான்ட்டு ஒரு டுவார்ஃப் பிளான்ட்டு இணைஞ்சுன்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டில் எல்லா பிளான்ட்ஸுமே டால் ஆகும். எல்லா பிளான்ட்ஸுமே டால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டாலாக இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பொருள் இன்னொரு டைப் கூட பார்த்துருந்தார். இதுதான் செகண்ட் பொருளுக்குங்க. இதில் பாருங்கள் 4 பிளான்ட்ஸும் டாலாக இருக்கும். 4 பிளான்ட்ஸுமே டால் பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். 4 பிளான்ட்ஸுமே டாலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் தான் ஹோமோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ்னு பேர். இதில் அவங்க எடுத்து வேண்ட தாவத்தை பாருங்கள். இங்கேயும் டால் வாங்கிடுறாங்க, 2 கேபிட்டல் டி. இங்கே டுவார்ஃப் 2மே ஸ்மால் டி. ஓகேங்களா? வாங்கிட்டாங்களா? இப்போ இந்த டால் பிளானது கேமிட் வந்து நம்ம எடுக்கும்போது 2 சேமாக இருந்தால் 1 எடுத்தோம் இல்லைங்களா? அப்படி 2 சேமாக இருந்து 1 எடுக்கிறது வந்து அது வந்து ஹைப்ரிட். இதில் வந்து ஒரு டெஸ்ட் கிளாஸில் வந்து 2மே தனியாக எடுத்துக்கணும். இது ஒரு கேபிட்டல் டி ஒரு கேமிட், இது ஒரு கேபிட்டல் டி ஒரு கேமிட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சேமாக இருந்து நம்ம 3 எடுத்தோம்னா, ஆனால் அதில் இந்த கிளாஸில் அப்படி எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஸ்மால் டி ஒரு ஸ்மால் டி. இப்போ இதில் இருந்து ஒரு கேபிட்டல் டியும் இதில் ஒரு ஸ்மால் டி இணைஞ்சு ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி இதுவும் இணைஞ்சு இது கிடைக்குது. அப்போ இதுவும் டால் பிளான்ட்ஸ் தான், ஹெட்ரோசைஸ் டால். இதுவும் வந்து ஹெட்ரோசைஸ் டால். ஓகேங்களா? இது வந்து இந்த தாவரம் வந்து எப்போ ஜெனரேஷனில் எப்படி இணைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கேபிட்டல் டி ஒரு கேமிட், இதில் இருக்கக்கூடிய கேபிட்டல் டி ஒரு கேமிட், இதில் இருக்கக்கூடிய ஸ்மால் டி ஒரு கேமிட் ஸ்மால் டி. இப்போ இணையும் பொழுது கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்கே இருக்கும், கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ இதுவும் கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதுவும் கேபிட்டல். இது பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்கே இருக்கும், கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்கே இருக்கும். சரிங்களா? அப்போ 4 நல்லா பேசுவாங்க. இது கேபிட்டல் டி இருக்கா, இங்கே ஸ்மால் டி இருக்குது. இது 2 இணைஞ்சுன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ இது டால். இந்த கேபிட்டல் டியும் இந்த ஸ்மால் டி இணைஞ்சு இது உருவாகும். இதுவும் டால். இந்த கேபிட்டல் டியும் இந்த ஸ்மால் டி இணைஞ்சு உருவாகும். இது டால். இது இணைஞ்சு டால். அப்போ 4 தாலும் டால் உருவாகும். இது வந்து டெஸ்ட் கிராஸ். இது வந்து டெஸ்ட் கிராஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் கிராஸ் சொல்லுவாங்க. இது வந்து ரெசிப்ரோக்கல் கிராஸ். அப்போ ரெசிப்ரோக்கல் கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் பிளான்ட்ஸும் ஒரு டுவார்ஃப் பிளான்ட்ஸும் இணைஞ்சால் எல்லா பிளான்ட்ஸுமே ஆல் பிளான்ட்ஸ் எல்லாமே எனக்கு டாலாக தான் இருக்கும்னு சொல்ல வராங்க. டாலாக தான் இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கேள்வி பாருங்கள். மெண்டல்ஸ் அனலைட்டிக்கல் அண்டு எம்பிரிக்கல் அப்ரோச். மெண்டல்ஸ் அனலைட்டிக்கல் அண்டு எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொன்னால் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், மெண்டலுடைய பகுப்பாய்வு மற்றும் அனுபவ அணுகுமுறையின் பேர். மெண்டல்ஸ் அனலைட்டிக்கல் அண்டு எம்பிரிக்கல் அப்ரோச்னால் மெண்டலின் பகுப்பாய்வு மற்றும் அனுபவ அணுகுமுறை. இதில் என்ன சொல்ல வராங்க இந்த பேராகிராஃபில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காமனாக ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து 2 தாவரத்தை எடுக்கிறாங்க. 2 தாவரம் எடுக்கிறாங்க. ஒரு தாவரம் டால், ஒரு தாவரம் டுவார்ஃபு. 2 இணைச்சா கண்டிப்பாக F1ல் வந்து 2 தாவரம் வந்து ஒன்று டால் ஒன்று டுவார்ஃப்னு சொன்னேன். 2 இணைக்கும் பொழுது அதில் F1ல் வந்து டால் மட்டும்தான் கிடைக்கும். F2ல் வந்து 3 தாவரம் டாலாக இருக்கும், 1 வந்து டுவார்ஃபாக இருக்கும். அப்போ அந்த 4ல் ஒரு பங்காக தான் 3:1. F2ல் வந்து 4 தாவரம் கிடைக்குதுன்னா அதில் 3 ஹைட்டாக இருக்கும், 1 டுவார்ஃப் குட்டையாக இருக்கும். F1ல் வந்து 1 தான் கிடைக்கும், 1மே டாலாக இருக்கும். அப்போ இந்த டால் சொல்லக்கூடியது வந்து அந்த டாமினன்ட் வந்து F1ல் மட்டும் வெளிப்படுது. F1ல் டால் மட்டும் தான் வெளிப்படுது. ஆனால் F2ல் டாமினண்ட்டும் காணப்படும், அதாவது ரிசசிவ் இருக்கும். ஆனால் ரிசசிவ் காணப்பட்டால் கூட 1% தான் காணப்படும். ஆனால் மித்த ரிமைனிங் 3% வந்து டால் தான் கிடைக்கும்.
இதை வச்சு தான் அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணதான் தான் மோனோஹைப்ரிட் கிராஸ். அப்படி பண்ணது மோனோஹைப்ரிட் கிராஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ்க்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து டெஸ்ட் கிராஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டெஸ்ட் கிராஸ் பாருங்கள். டெஸ்ட் கிராஸில் பாருங்கள், டெஸ்ட் கிராஸ் இஸ் கிராசிங் அன் இண்டிவிஜுவல் அன்னோன் ஜீனோடைப் வித் எ ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஹோமோசைகஸ் ரெசசிவ்னா அதாவது ரிசசிவ்னாலே டுவார்ஃப் தான், அதாவது ஒடுங்கிய பண்பு. ஹோமோசைகஸ்னால் ஒரே மாதிரி, ஹோமோசைகஸ்னால் எல்லாம் வந்து ஒரே ரிசசிவ் டைப் தான். ஓகேங்களா? மெண்டல் மோனோஹைப்ரிட் கிராஸ் ஆல் த பிளான்ஸ் டால் இன் F1 ஜெனரேஷன். F1ல் வந்து எல்லா பிளான்ஸும் டாலாக இருக்கும். இன் F2ல் வந்து பார்த்தீங்கன்னா F2ல் வந்து டால் அண்ட் டுவார்ஃப் கிடைக்கும். ஆனால் டால் அண்ட் டுவார்ஃப் கிடைச்சா கூட டால் வந்து 3, டுவார்ஃப் வந்து 1% கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ F2 பிளான்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. செல் பாலினேஷன் டுவார்ஃப் F2 பிளான்ஸ் அண்டு காட் டுவார்ஃப் பிளான்ஸ் F3 அண்டு ஜெனரேஷன். இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமோசைகஸ் பாருங்கள், ஜீனோடைப் வாஸ் ஹோமோசைகஸ் சொல்லக்கூடிய சுமாலிட்டி இந்த ஜீனோடைப் ஆஃப் டால் பிளான்ஸ் கேபிலிட்டி அண்ட் கேபிலிட்டியாக இருக்கலாம். கேபிலிட்டியாக இருந்தால் அது வந்து ஹோமோசைகஸ். அதே நேரத்தில் கேபிலிட்டி சுமாலிட்டி இருந்தால் அது வந்து ஹெட்ரோசைகஸ். இந்த ரெண்டையும் வச்சு நம்ம கிராஸ் பண்ணும்போது ரிசல்ட் என்ன கிடைக்குன்னு பார்க்குறாங்க. அப்படி ரெண்டையும் வச்சு கிடைக்கும்பொழுது அதனுடைய ப்ரோஜினி என்ன கிடைக்குன்னு பார்ப்போமா? பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ். ஹெட்ரோசைகஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் டால் பிளான்ட் வந்து கண்டிப்பாக 2 டிஃப்ரெண்ட் பண்புகளை உடையது. நல்லா கஷ்டங்க. இதை பாருங்கள், இது டால் தான். இது ஏன் ஹெட்ரோசைகஸ் சொன்னால் இதில் வந்து ரெண்டுமே கேபிலிட்டியாக இருக்காது, ஒரு கேபிலிட்டி ஒரு ஸ்மாலிட்டி இருக்குது. அதனால தான் இது வந்து ஹெட்ரோசைகஸ் டால். அப்போ கேமிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேமிட் வந்து ரெண்டுமே கேபிலிட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹோமோசைகஸ் இருக்கலாம். இதில் வந்து ஒரு கேபிலிட்டி ஒரு ஸ்மாலிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோமோசைகஸ் ரெசசிவ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்மாலிட்டி. அப்போ ரெண்டுமே ஸ்மாலிட்டி இருக்கிறதுனால அது வந்து ஹோமோசைகஸ். நல்லா கவனிச்சுவாங்க. இது வந்து ஏன் ஹெட்ரோசைகஸ்னால் ரெண்டுமே கேபிலிட்டியாக இல்லாமல் ஒரு கேபிலிட்டி ஒரு ஸ்மாலிட்டி இருக்குது. இங்கே வந்து ரெண்டுமே ஸ்மாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து கேமிட் எடுத்தோம்னா கேபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமிட் உருவாகும், ஸ்மாலிட்டி ஒரு கேமிட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்மாலிட்டி உருவாகும். இப்போ இது வந்து இது வந்து இணைஞ்சுன்னா நல்லா கவனிச்சுவாங்க. இது ஒன்றோட ஒன்று இணையும் பொழுது கிராஸ் ஆகும் பொழுது பாருங்க, கேபிலிட்டி சுமாலிட்டி ஒன்று உருவாகுது, இங்கே சுமாலிட்டி உருவாகுதான். அப்போ இது வந்து ஹெட்ரோசைகஸ் டால், இது வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ். அதே பேரண்ட் தான் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ 1:1 கிடைக்குது. அப்போ எதே பேரண்ட் எடுத்துட்டோம் அவங்களே கிடைக்கிறாங்க, 1:1 கிடைக்கிறாங்க. இப்போ இதை வந்து F2 பண்ணுறோம். F2ல் பண்ணும் பொழுது நல்லா கஷ்டவாங்க. F2லையும் 1:1 தான் கிடைக்குது. பாருங்க, இந்த பிளான்ஸை செகண்ட் போடுறாங்க. இது இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே கேபிலிட்டி சுமாலிட்டி. இப்போ பாருங்க, கேபிலிட்டி சுமாலிட்டி போட்டோம், இங்கே சுமாலிட்டி போட்டிருக்கோம். இப்போ வந்து சுமாலிட்டி அணைஞ்ச சுமாலிட்டி தான் கிடைக்கும். சுமாலிட்டி தான் கிடைக்கும். இங்கே கேபிலிட்டி சுமாலிட்டி, இங்கேயும் கேபிலிட்டி சுமாலிட்டி. இது ஒரு இப்போ பாருங்கள், கொஞ்சம் இப்போ பாருங்கள், அவங்க சொன்னதை திரும்பி போடுறேன். ஒரு பேரண்ட்டு, இங்கே பேரண்ட்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஹெட்ரோசைகஸ்னால் கேபிலிட்டி சுமாலிட்டி எடுத்துட்டாங்க. இங்கே வந்து சுமாலிட்டி. இது வந்து ரெசசிவ். இவங்க வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ், ஹோமோசைகஸ் ரெசசிவ். இவங்க ஹெட்ரோசைகஸ். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து கேமிட்ஸ் அப்படி வாங்கினா ரெண்டு சேமாக இல்லை, டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ கேபிலிட்டின்னு ஒரு கேமிட் உருவாகும், சுமாலிட்டி ஒரு கேமிட் உருவாகும். இங்கே வந்து சுமாலிட்டி ஒரு கேமிட், இங்கிட்ட ஒரு சுமாலிட்டி ஒரு கேமிட் உருவாகும். இது ரெண்டையும் செகண்ட் கூட போட்டால் இப்போ நல்லா கஷ்டங்க. இந்த கேபிலிட்டியும் இந்த ஸ்மாலிட்டி இணையுது, இது உருவாகுது. இதை
இது இணைக்குது, ஸ்மால் டி உருவாகுது. இதுதான் F1. இதுதானது F1 ஜெனரேஷன் ஃபஸ்ட் கிடைக்குது. இவங்களை வந்து திரும்பவும் நம்ம F2 மாற்றணும்னா இதுக்கு செகண்ட் போர்ட் போட்டால் எப்படி போடணும்னு பாருங்க. இப்போ இருக்குங்க. இப்போ இவங்க வந்து மேல்னு வச்சுக்கோங்க, இவங்களை வந்து ஃபீமேல்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேபிட்டல் இருக்குவாங்க, அந்த கேபிட்டல் இங்கே இருக்குங்க, இந்த ஸ்மால் எடுத்து இங்கே இருக்குங்க. இப்போ இந்த கேபிட்டல் ஸ்மால் டி இங்கேயும் ஸ்மால் டி போடுங்க. அவங்க ரெண்டு இங்கே இருக்கவங்க இவங்களை எடுத்து இங்கே இருக்குங்க, சைடில் இருக்குங்க. இப்போ இவங்களும் இணைஞ்சால் கேபிட்டல் டி ஸ்மால் டி, இவங்களும் இணைஞ்சால் ஸ்மால் டி, இவங்களும் இணைஞ்சால் கேபிட்டல் டி ஸ்மால் டி, இவங்களும் இணைஞ்சால் ஸ்மால் டி. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்குது, இது ரெண்டும் சேமாக இருக்குது. அதுதான் 1:1. அதான் 1:1. அதுதான் என்னது, இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் என்னது ஹெட்ரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ். அதே நேரத்தில் ஹோமோசைகஸ், அதே நேரத்தில் ஹோமோசைகஸ், இதை தான் முதலே பார்த்தோம். ஹோமோசைகஸ்